சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான நாளில் அருமையாக காலையில் குருத்தோலை போனீங்களா? ஊர்வலம் போனீங்களா? நான் போயிருந்தேன். எங்கள் லுத்தரன் சபையிலையும் போயிருந்தேன், இன்னொரு சபையில் தெலுங்கு சபையிலையும் போயிருந்தேன். எல்லாருக்கும் நான் சிலுவை மடித்து அது இந்த குருத்தோலையில் சிலுவை செய்ய தெரியுமா? நான் என் சண்டே கிளாஸில் பண்ணியிருக்கேன். அது இன்றைக்கு நான் பண்ணி கொடுத்தேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். குருத்தோலைனா என்ன அர்த்தம்? குருத்தோலைனா என்ன அர்த்தம்? சரி, இந்த குருத்தோலையில் இன்றைக்கு இருக்க செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவருடைய திட்டத்தில் ஒரு கழுதை. இன்னைக்கு செய்தி கழுதை பற்றி தான். ஆண்டவருடைய திட்டத்தில் ஒரு கழுதை. ஏன் கழுதை? ஆண்டவருடைய திட்டத்தில் ஏன் கழுதை? ஆண்டவர் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் பிறந்தார் இல்லையா? ஆனால் ஆண்டவர் பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாகவே கழுதை பற்றி பைபிளில் போட்டிருக்கு இல்லையா? சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு. சாதாரண களிகூறு கூட தான், மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறேன். அதுல முதல்ல வாசிக்கிற போது என்ன வாசிக்கிறோம்? இதோ உன் ராஜா, நம்ம ராஜா, அவரு வேற ராஜா இல்ல, நம் ராஜா. இதோ உன் ராஜா. பாருங்க, தாழ்மையுள்ள ஆண்டவர். எப்படிப்பட்ட வாசிமாத? இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க. இந்த அருமையான நாளில் 4 காரியங்களில் உங்களுக்கு கூட பேச விரும்புகிறேன். எந்த 4 காரியங்கள் என்றால், அறிவிக்கப்பட்ட கழுதை, அழைக்கப்பட்ட கழுதை, அவிழ்க்கப்பட்ட கழுதை, அலங்கரிக்கப்பட்ட கழுதை, ஆண்டவரை சுமந்த கழுதை. எவ்வளவு எளிதா பாருங்க. அறிவிக்கப்பட்ட கழுதை எப்போ? 2700 வருடங்களுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்ட கழுதை. இதோ உன் ராஜா எப்படி வராரா? கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். ஆகவே இது அறிவிக்கப்பட்ட கழுதை. இரண்டாவது, அழைக்கப்பட்ட கழுதை. வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அழைக்கப்பட்டவர்களை கலிலேயா ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். பாருங்க, ஒருவன் ஏதாகிலும் உங்களுக்கு சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி உடனே அவைகளை அனுப்பிவிடுவான். இப்ப பைபிள்ல முதல் பாஸ்வேர்டு அதுதான். ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்டு. நம்ம எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு போடுறோம் இல்லையா? இங்க பைபிள்ல முதல் பாஸ்வேர்டு ஆண்டவர் சொல்றாரு. இது ஆண்டவருக்கு தேவை. எது? நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை. உங்களுடைய குடும்பம், நம்முடைய குடும்பமும் ஆண்டவருக்கு தேவை. இந்த சபை ஆண்டவருக்கு தேவை. அருமையான போதகர், பேராயர் ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. வாசிமா அந்த வசனத்தை பாஸ்வேர்ட் பாருங்க. என்ன அழகா சொல்றார் ஆண்டவர். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். எந்த தடை, எந்த போராட்டம், எந்த கஷ்டம், எந்த நிந்தை இருந்தாலும் ஆண்டவருக்கு நீங்கள் தேவைப்படுகிற போது ஆண்டவர் உங்களை அறிவிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். உங்களை அழைக்கிற ஆண்டவராயிருக்கிறார். உங்களை அவிழ்க்கிற ஆண்டவராயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை அலங்கரிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அதற்கு மேல் நாம் அவரை சுமந்த கழுதைகளாக இருக்க போகிறோம். நம் ஆண்டவரை சுமப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த அருமையான நாளிலே இந்த நாளை ஆண்டவர் எப்படி பண்ணியிருக்காரா? வாசிங்க, எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாத
அறியாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதிரே இருக்கும் கிராமத்துக்கு போங்கள், அங்கே கழுதி குட்டி கட்டியிருப்பு காண்பீர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எப்படி உங்களையும் இனியும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அம்பத்தூருக்கு போங்கள், வில்லிவாக்கத்துக்கு போங்கள், பாடிக்கு போங்கள், அங்கே கழுதைகள் கட்டியிருக்க காண்பீர்கள். கழுதை அப்படின்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம், ஐயோ என்ன கழுதை, ஆண்டவர் ஏன் கழுதையில வரணும், ஏன் ஆண்டவர் கழுதையில வரணும், இது என்ன வருகை, இது என்ன வருகை, முதலாம் வருகை. இரண்டாவது வருகையில எப்படி வராரு ஆண்டவர், குதிரையில வராரா. முதலாம் வருகை கழுதையில, இரண்டாவது வருகையில ஆண்டவர் குதிரையில் வரப்போகிறார். வித்தியாசத்தை பார்க்கலாம், வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணோம்னா, கண்ணீருக்கும் வியர்வைக்கும் என்ன வித்தியாசம்? கண்ணீர் வியர்வை. இப்போ ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ண வரும்போது நாங்கள் எல்லாத்தையும் எழுதுவோம், பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு எல்லாத்தையும் எழுதுவோம். இப்போ மயக்கடிச்சு விழுந்துட்டான், அவன் தண்ணி அடிச்சுட்டு விழுந்தானோ, ஆக்சிடெண்ட்டில் விழுந்தானோ, அல்லது வேறு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளமோ லங்ஸ் ப்ராப்ளமோ ஏதாவது வராங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்தோடனே கேஸ் ஷீட் எழுதுவோம். கேஸ் ஷீட் எழுதும்போது முதல்ல வயசு, அவங்க ஆனா பெண்ணா, எங்கேயாவது மச்சம் இருக்கா, பல்லு கடிச்சிட்டு இருக்கானா, கண்ணு மூடி இருக்கா, கண்ணு திறந்துருக்கா, அது மாதிரி பார்க்கும்போது வேர்வைக்கும் கண்ணீருக்கும் என்ன வித்தியாசம்? வேர்வைக்கும் கண்ணீருக்கும் என்ன வித்தியாசம்? இப்படி குழப்பனா எப்படி அது? என்ன சொல்ற? அதாவது ஒருத்தர் கேட்டாங்களா பக்கத்து வீட்டில், ஒரே என்னடா இது உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரே சத்தமாகுதே, ஒரே சத்தமாக இருக்குதே, சிரிச்சுனே இருக்கிறாங்க, உங்கள் ஒய்ஃப் சிரிச்சுட்டே இருக்கா, ஆனால் டமால் டமால்னு சத்தம் கேட்குது, ஆனால் உங்கள் ஒய்ஃப் சிரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறானா, பாத்திரத்தை எடுத்து என் பொண்டாட்டி அடிப்பா, நான் தப்புச்சேன்னு வச்சுக்கோ சிரிப்பா, என் மேலே அடிபடிச்சு அதுக்கும் சிரிப்பா. அதனால இந்த மாதிரி குழப்பமா இருக்குது பதில். ஏமா வியர்வைனா என்ன, கண்ணீர்னா என்ன? கண்ணீர் எப்படி இருக்கும், வேர்வை எப்படி இருக்கும்? வாண்டில வரும், ஆமா அழுகையில் வரும். வெரி குட். வேர்வை ரைட் ரைட் ரைட், சூப்பர் சூப்பர். அம்மா ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டாங்க. இப்போ அழுக வியர்வை இல்லையா? அழுதாலும் கண்ணீர் வரும், வியர்வை வரும். வியர்வை வேற. அழகா நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒன்றும் இல்லை, அழுதா கண்ணீர் வரும், வியர்வை நீங்கள் நினச்சா வருமா? சிரிச்சா கண்ணீர் வரும், அழுதாலும் கண்ணீர் வரும் இல்லையா? ஆனால் வியர்வை எப்போ வரும்? உழைப்பு வேலை செஞ்சால் தான் வரும். கண்ணீரை ஒன்றும் இல்லை, நடிக்கிறான்னு வச்சுங்க, நடித்து அழுதான்னு வச்சுக்கோ, ஒரு போட்டு போட்டால் டக்குன்னு நின்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பலாருன்னு ஒன்று கொடுங்களேன், அவ்வளோதான், அழலாம் நின்றோம். ஆனால் வியர்வை அப்படி இல்லை, இயற்கை. அந்த மாதிரி இந்த ஆண்டவர் ஒரு இயற்கையின் நியதிக்குள்ளாக எழுதப்பட்ட அந்த பிரமாணங்களின்படி எப்படி ஆண்டவர் வருகைக்கு முன்பதாகவே சகரியாவில் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் வருகிறார். அதனால தான் முதல்ல அது அறிவிக்கப்பட்ட கழுதையாய் இருக்கிறது. வாசிங்க, அழைக்கப்பட்ட கழுதையா எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது அழைக்கப்பட்ட கழுதையாக இருக்கிறது. முதல்ல அறிவிக்கப்பட்ட கழுதை அங்கே சகரியாவின் புத்தகம் 9:9 அறிவிக்கப்பட்ட கழுதை. இது அழைக்கப்பட்ட கழுதை. வாசிங்க 21:2. மத்தேயு 21:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் எங்களுக்கு பாருங்க, ஆண்டவர் வெரி ஸ்பெசிபிக். ஆண்டவர் சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கும். பெயர் சொல்லி அழைப்பாரு. சகேவே இறங்கி வா, சிறு பொண்ணு எழுந்திரு, ஆண்டவர் லாசருவே வெளியே வா. பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் வெரி ஸ்பெசிபிக். ஆண்டவர் சொன்னாவே சரியா இருக்குங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய பெயர் அவருக்கு தெரியும், நம்முடைய வீடு அவருக்கு தெரியும், நம்முடைய வாசல் நமக்கு தெரியும். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அம்மா அங்கே வாசிக்கலாம், அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 14 அங்கே நம்ம வீடு தெரியும், வாசல் தெரியும், தெரு தெரியும், நம்ம என்ன வேலை செய்ய எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வாசிங்க 16 16 14 அப்போஸ்தலர் 16 14. அப்பொழுது தியாத்தீரா ஊராலும்
கரெக்ட். இருமா நிதானமா வாசி. அப்பொழுது தியாத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும். ரத்தாம்பரம், அதாவது ஆண்டவர் எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு பாடுறான்னு பாருங்க. என் ஊர் எது, என் வீடு எது, நான் என்ன வேலை செய்கிறேன், என்ன தொழில் செய்கிறேன், என்ன ஊழியம் பண்ணுறேன், எதுக்காக ஆண்டவரை தேடி வருகிறேன், எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுவேன். அப்போது தியாத்திரா ஊராளும் அவ என்ன ஊரு சொல்லிடுறாரு. அவ என்ன வியாபாரம் பண்றா, அவ என்ன பண்றா, ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய. தேவனை வணங்குறா. எல்லாத்துக்கும் மேல என்ன பண்றா, தேவனை வணங்குறமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள. லீதியாள், அவ பேரை சொல்லிட்டார் ஆண்டவர். லீதியாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். கர்த்தர் திறக்கிறாரு. நீங்க வந்து உட்கார்ந்தா போதுங்க, வந்தா போதும், பார்த்தா போதும், தொட்டா போதும், திறந்தா போதும். உங்கள் இருதயத்தை யார் திறக்கிறாரா? ஆண்டவர் திறப்பார். வேற யாரும் திறக்க வேண்டாம். இந்த நாள்ல, இந்த அருமையான குருத்தொலை ஞாயிற்றுக்கிழமையில உங்கள் இருதயத்தை ஆண்டவர் திறப்பார். யாரும் திறக்க வேண்டாம். இன்னைக்கு நாள்ல ஒரு இந்து மகள் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க மத்தியானம், என் மனைவியை பார்க்கறதுக்காக. அது பேரு சாரலதா. அவங்க பொண்ணு வந்து பல் டாக்டர். நான் தான் படிக்க வச்சேன் அந்த பொண்ணை. இந்த நாளில் அந்த பொண்ணுக்கு பிஜி கிடச்சிருக்கு. அதனால் வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது ஒரு இந்து பெண்ணு அவள் சொல்கிறா, நாங்கள் நேற்று நிறுவலே பாட்டிமா அம்மம்மான்னு சொல்லுது அந்த பொண்ணு. பேத்தியை கூப்பிட்டு வந்தான். அதை கூப்பிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு, அங்கிள் என் பொண்ணு நைட்டெல்லாம், யார் தெரியுங்களா அந்த பொண்ணு, நம்ம சர்ச்சிலேருந்து நான் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க கேரல் ரவுண்ட்ஸ் போனோன்னு சொன்னால ஒரு குழந்தை, அந்த பொண்ணு நேற்று நைட் கனவு கண்டிருக்கு. கனவு காணும்போது 3 சிலுவை என் கையில் குச்சியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கனவு கணிச்சான். நான் பார்த்த மம்மின்னு சொல்கிறா. அதனால நீ கூட்டிகிட்டு வரா. பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் எப்படி ஒரு திட்டத்தை வைக்கிறாருங்க. நான் தெலுங்கு சர்ச்சில் இன்னைக்கு காலையில் போய் பிரசங்கம் பண்ணும் போதே என்கிட்ட வந்து எல்லாரும் குருத்தோலையை கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே வாங்கி வச்சுக்கிட்டேன். எல்லாரும் குருத்தோலை தான் வச்சுருந்தாங்க. நான் உட்கார்ந்துட்டு இருந்து என் செய்திக்கு முன்னாடி அதை மடித்து சிலுவை, இப்போ யாரோ குருத்தோலை வச்சுருந்தீங்கன்னா நான் மடித்து காட்டுறேன், சிலுவையாக செஞ்சு காட்டுறேன். ஏன்னா நான் சண்டே கிளாஸில் அதை பண்ணியிருக்கேன். அதை மடித்து சிலுவையாக 4 சிலுவை செஞ்சு வச்சுருந்தேன். என் கூட வந்த ஒரு பாஸ்டருக்கு ஒரு சிலுவை கொடுத்துட்டேன். 3 கொண்டு வந்தேன். வீட்டுக்கு கொண்டு வரேன். இந்த பொண்ணு வரா, அங்கிள் நான் இதை எடுத்துக்குவா, இதுதான் நான் கனவு கண்டேன். அல்லேலூயா. ஒரு இந்து பெண்ணு சாட்சியா நிற்கிறா பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற ஆண்டவராய், அதிசயங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். முதலாவது என்ன சொன்னேன், என்ன கழுத, அறிவிக்கப்பட்ட கழுதை. இரண்டாவது அழைக்கப்பட்ட கழுதை. ஆண்டவர் உங்களை மெனையும் அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். லாசருவை அழைத்த ஆண்டவர், சிறுபெண்ணை அழைத்த ஆண்டவர், தலித்தாகுமே எழுந்திரி என்று சொல்லி அழைத்த ஆண்டவர், சகைவே இறங்கி வா என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். அழைக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் வேலை செய்கிற ஆண்டவர். இருதயத்துக்குள்ள அதுதான் பெரிய ஆசீர்வாதம். என் ஆண்டவர் இருதயத்தை விசாலமாக்குகிற ஆண்டவர். இந்த அருமையான மாலை வேளையில கர்த்தருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற ஆண்டவராய், அதிசயம். நாம தான் சந்தேகப்படுறோம். குட்டி பையன் வீட்டுக்கு அம்மா அப்பாலாம் ஷாப்பிங் கிளம்பும்போது இந்த குட்டி பையன் போவே இல்லை. பாட்டிமா சொல்லிச்சு, டேய் அப்பா அம்மா கூட போய் என்ன கடைக்கு. நீ வேற ஆயா, எனக்கு ஒன்று தான் பிடிக்கும், அதனால தான் போல. ஏய் என்னடா இது, பாட்டி உனக்கு ரொம்ப பிடிக்குமா, நீ கடைக்கு போகாதீங்க. இவருக்கு விளையாடுறதுக்காக நைஸாக லீவ் போட்டார் போல. என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி, எனக்கு ரொம்ப பிடிக்குமாடா. டேய் சும்மா சொல்லாதரா, பாட்டி இப்படி சொல்லாதரா. என்ன பாட்டி உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி. ஏய் பாட்டி மேலே அவ்வளோ பாசமாடா, அப்பா அம்மாவோட. ஆமாம் பாட்டி உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியாடா. ஏய் பாட்டி செத்துட்டா அழுவியாடா. கண்டிப்பாக அழுவேன் பாட்டி. எங்க அழுது காட்டு, அதுக்கு அவன் சொன்னான் எங்க செத்து காட்டு. பல நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கே கேள்வி கேட்குறோம். ஆண்டவரே ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு போராட்டம். கேள்வியே கேட்க வேணாம். கேள்வியை தர்றது அவர் தான், பதிலை தர்றது அவர் தான். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய். ஆண்டவர் அதிலே பதில் வச்சிருக்காரு பார்த்தீங்களா. ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், அதோடு நிறுத்தினா பரவாயில்ல. அடுத்த கேள்வி, யாரை நீ யாரை தேடுறேன்னு எனக்கு தெரியும், என்னதான் தேடிட்டு இருக்க. உன் அருகிலே என் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். நம்ம விசாரிக்கிற ஆண்டவர், நம்மை குணப்படுத்துகிற ஆண்டவர், நம்மை தெளிவுபடுத்துகிற ஆண்டவராய், நம்மை அறிவித்த ஆண்டவராய் இருக்கிறார். நம்மை அழைத்த ஆண்டவராய் இருக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, 3வது காரியம் அவிழ்க்கப்பட்ட கழுதை. 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 21:6.
சீஷர்கள் போய் ஆ. இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே படியே செய்து கழுதையையும் ஆ. குட்டியையும் கொண்டு வந்து ஆ. அவைகள் மேல் ஆ. தங்கள் வஸ்திரங்களை போட்டு ஆ. அவற்றை ஏற்றினார்கள். மறுபடியும் வாசமா 21:6 மறுபடியும் வாசு. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் ஆ. குட்டியையும் கொண்டு வந்து ஆ. அவைகள் மேல் பாருங்க எவ்வளவு பெரிய காரியம். இயேசு என்ன கட்டளைப்பட்டாரு? இயேசு என்ன கட்டளையிட்டாரு? கட்டியிருக்க காண்பீர்கள், அவர்களை அவிழ்த்து இடத்திலே கொண்டு வாருங்கள். அவர்கள் அவிழ்க்கிறார்கள். அறிவித்த ஆண்டவர், நம்மை அழைக்கிற ஆண்டவர், நம்மை அவிழ்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்களும் நானும் கட்டப்பட்டு இருக்கிற வேளையிலே எந்த கட்டம், எந்த கஷ்டம், எந்த போராட்டம், எந்த நிந்தை இருந்தாலும் கட்டப்பட்டிருக்கிற நம்மை ஆண்டவர் அவிழ்க்க செய்கிற ஆண்டவர். அவிழ்க்கிறார். ஃபர்ஸ்ட் அவிழ்க்கிறார் ஆண்டவர். லாஸ்ட் வெளியே வந்தவன என்ன சொல்றார் ஆண்டவர்? அவனுடைய கட்டுகளை அவிழுங்க. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை அவிழ்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். எப்படி எல்லாம் கட்டு உலகத்தில் எத்தனை பட கட்டுகளால் கட்டப்பட்டு இருக்கும் தெரியுங்களா? 7 கட்டுன்னு சொல்றாங்க. பாவக்கட்டு, சாபக்கட்டு, பிசாசின் கட்டு, மரணத்தின் கட்டு, வியாதியின் கட்டு, உபத்திரவத்தின் கட்டு, பாதாளத்தின் கட்டு, இப்படி 7 கட்டுகளால் கட்டப்பட்டு இருக்கிறோம். அந்த கட்டுகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை அறிவிக்கிற ஆண்டவர், நம்மை அழைக்கிற ஆண்டவர், நம்மை அவிழ்க்கிற ஆண்டவர், கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை கட்டு, எத்தனை கட்டு, எத்தனை கட்டு! அத்தனை கட்டுகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவிழ்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையில் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய கட்டுக்களிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை நம்பினா போதுங்க. ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே. எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம் 15:16 உங்களுடைய வசனங்களை நான் சாப்பிட்டேன்னு சொல்றான். எரேமியா 15:16 வாசிமா. 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவைகளை உட்கொண்டேன். பாருங்க, சாப்பிட்டேன்றான். சாப்பிட முடியுமா வார்த்தைகளை? உட்கொண்டேன். அப்ப என்ன அர்த்தம்? நமக்குள்ள ஏத்திக்கணும். வசனத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்யும். நீங்க கேட்கிற வசனங்களை இந்த நாளில், இந்த மாலை வேளையில் நீங்க கேட்கிற வசனங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். சும்மா வச்சிருங்க, அந்த வசனத்தை கையோடு வச்சிருங்க போதும். ஐயோ இன்னைக்கு ஒரு வசனத்தை கேட்டேன், இந்த நாளில் ஆண்டவர் என்னோட கூட பேசினார், இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு ஐயா போட்டிருக்கார் இல்லையா இந்த கேலண்டரில், அதில் வசனம் இல்லைங்க, அந்த வசனம் டெய்லி சொத்து பாருங்க. இந்த வசனம் எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய ஊழியத்துக்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய படிப்புக்காக, என்னுடைய எக்ஸாமுக்காக, என்னுடைய உடல்நலத்துக்காக அப்படி வச்சுங்க. தொட்டுட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. நம்மை அறிவிக்கிற ஆண்டவர், நம்மை அழைக்கிற ஆண்டவர், நம்மை அவிழ்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய கட்டுக்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அடுத்தது அலங்கரிக்கப்பட்ட கழுதை. அலங்கரிக்கப்பட்ட கழுதை எப்படி? மத்தேயு 21:7, 8, 9 வாசிங்க. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இதுல உடம்புல என்னென்ன பார்ட்லாம் வேலை செஞ்சிருக்கா? இன்னைக்கு அவங்க பண்ணாங்கல்ல, அதுல உடம்புல என்னென்ன பார்ட்லாம் வேலை செஞ்சிருக்கு ஆண்டவருக்கு என்று? ஒண்ணா வாசி 7, 8, 9 வாசி. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு. என்ன பண்றாங்க? முதல்ல வஸ்திரங்களை போடுறாங்க. வஸ்திரங்களை போடணும். என்ன வேணும்? கை கால இருக்கிற வேலை செய்யணுமா இல்லையா? கை காலை வச்சு அது எல்லாத்துலயும் பண்ண. அப்புறம் அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வழியில விரிக்கிறான். ஏன்? அவன் கண்ணு பாக்குது. ஐயோ ரோட்ல அழுக்கா இருக்கே, ஆண்டவர் போனுமே. கண்ணு முதல்ல கைக, அதுக்கப்புறம் கண்ணு, கல்லை போட்டு அதை பார்த்து விரிக்கிறாங்க. அப்புறம் வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அப்ப மரத்துல ஏறணும் இல்லையா? மரத்துல ஏறணும். அப்ப கால் வேலை செய்யுது.
கண்ணு, காலு, அப்புறம் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. வாய் பேசுது. முதல்ல கை, அப்புறம் காலு, அப்புறம் கண்ணு, அப்புறம் வாய் பேசுது. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர். பாருங்க, இத சொல்லுகிற போது அவனுடைய மூளை வேலை செய்து, இருதய வேலை செய்து, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். வாய், கை, காலு, தலை, மூளை, கண்ணு, காது எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தரான். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த அருமையான மாலை வேளையில கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கிற போது உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கு தாங்க. நான் எப்பயுமே சொல்வேன், யூ கிவ் யுவர் டீன்னு சொல்லுவேன். 3 T: டைம், டேலண்ட், ட்ரெஷர். உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கு தாங்க. ஒரு நாளெல்லாம் இருக்கிறோம், 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இல்லையா? அது 1 மணி நேரம் ஆண்டவருக்குன்னு தாங்க. இந்த 1 மணி நேரம் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒன்றும் பைபிளை பக்கத்தில் வச்சுங்க, படிக்க கூட வேண்டாம், சும்மா பக்கத்தில் வச்சுங்க. வச்சுட்டு அப்படியே வேற எந்த வேலையும் இருக்கக்கூடாது, வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. பைபிள் பக்கத்தில் இருந்தால் போதும். அது பேசுகிற நம்ம கூட. ஒரு முறை அவர் கிரஹாம் பெல் கிட்ட கேட்டாங்களாம், ஐயா இன்னும் ரொம்ப நேரமாக பைபிளை வாசித்துருக்கீங்களே, நீங்கள் தான் பைபிளை ரொம்ப பிரசங்கம் பண்ணுறீங்களே, ஏன் எவ்வளோ நேரமாக தெரியும்? அதுக்கு அவர் சொன்னாராம், ஐயா ஐ எம் நாட் ரீடிங் த பைபிள், த பைபிள் இஸ் ரீடிங் மீ. பைபிளை நான் படிக்கல, அந்த பைபிள் என்ன படிச்சுட்டு இருக்குன்னு சொன்னாராம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பைபிளை பக்கத்தில் வச்சுட்டு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணுமா? பைபிள். அதிசயங்கள் நடக்கணுமா? பைபிள். பணம் வேணுமா? பைபிள். கடன் தீரணுமா? பைபிள். வண்டி வழியில் போகிற போது பிரச்சனை வராது இருக்கணுமா? பைபிள். உடல்நலக் குறைவு வராமல் இருக்கணும்? பைபிள். பைபிள் பைபிள் பைபிள். இந்த பைபிளை கையில் வச்சுட்டே இருங்க, அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். முதல்ல என்ன சொன்னேன்? அறிவிக்கப்பட்ட கழுதை, அழைக்கப்பட்ட கழுதை, அவிழ்க்கப்பட்ட கழுதை, அலங்கரிக்கப்பட்ட கழுதை. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அலங்கரிக்கிற ஆண்டவர் எதுக்காக அலங்கரிக்கிறாரா? நமக்கு ரட்சிப்பை தர, நமக்கு மீட்பை தர. ஓசன்னானா என்ன அர்த்தம்? ஓசன்னானா என்ன அர்த்தம்? இப்போ என்னமா சொன்ன? இப்போதே ரட்சியம், இப்போதே ரட்சியம், நாளைக்கு இல்லை, இப்போதே ரட்சியம். ஓசன்னா ஓசன்னா ஓசன்னானா இப்போதே ரட்சியம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நம்ம நினைக்கிற மாதிரியே நடந்துடும். நம்ம நினைக்கிற இல்லை, ஆண்டவர்கிட்ட இப்போன்னு கேட்டே இருக்கணும். ஒரு வீட்டில் நாய் இருந்துச்சு, நாய் வளர்க்கக்கூடாதுன்ட்டாங்க அப்பார்ட்மெண்ட்டில். ஒரே பிரச்சனை, எல்லாரும் திட்டுறாங்க, என்னையா நாய் வளர்க்குறீங்க, உங்களால் ஒரே பிரச்சனை ஆகுது, நாய் எடுத்து வெளியே விட்டுருங்க அப்படின்னோடனே, சரி நீங்கள் தான் இனிமேல் விடுங்க அப்படின்னா. இவங்க சொன்னோன்னே சரி அடுத்த தெருவில் போய் விட்டுலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஜெகநாத நகர்லேருந்து ஜிகேஎம் காலனியில் போய் நாயை விட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நாய் அவங்க முன்னால் வந்துடுச்சு. என்னடா இது? அவன் பொண்டாட்டி சொன்னா, ஏங்க உங்களுக்கு ஒரு அறிவே கிடையாதுங்க, அவங்ககிட்ட போய் சொல்கிறீங்க, அவன் சும்மா விட்டுரு கூட மாட்டான், நம்ம வீட்டாண்டே விட்டுருவான், நீங்கள் கொண்டு போய் விட்டுவாங்க. இவர் வந்தார், நேராக வண்டியை பைக் எடுத்தார், சர்ன்னு போனார். அயனாவரம் போய் அயனாவரத்தில் 4-5 தெருலாம் தள்ளி சூளைக்கிட்ட போய் வண்டி நாயை விட்டு சும்மா பறந்து வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வரும்போதே ஃபோன் வருது, ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறான், ஏங்க நாய் வந்துடுச்சு வீட்டுக்கு. நடி இது பண்ணுறது, சரி இரு நான் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தான். அதே நாயை பிடிச்சிக்கினான். ட்ரெயினில் ஏறினா, வில்லுவாரத்தில் ட்ரெயினில் ஏறி நேராக கடம்பத்தூர் போயிட்டான். துள்ளூர்னா கூட கஷ்டம்ட்டு கடம்பத்தூர் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே 2 தெரு தள்ளி நாயை விட்டு ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வில்லிவாக்க ஸ்டேஷனில் இறங்க போகிறான். பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறா, நாய் வந்துடுச்சு. நாடி இது, சரி நீங்கள் வாங்க. அதுக்கு அவன் சொன்னான், ஏண்டி நான் வில்லிவாக்க நீங்கள் இறங்கினேன், எனக்கு வழி தெரியல, அந்த நாயை கூட அனுப்பு, போன நாய்கிட்ட கொடு, அது சொல்லிட்ட வழி என்ன. பல வேலைகள் தான் அப்படிதான் இருக்கிறோம். உலகத்தை நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், உலக காரியங்களை நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தெளிவான பதிலை தருகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே உங்களை ஆண்டவர் அறிவித்திருக்கிறார், அறிவித்து அழைத்திருக்கிறார். அறிவித்து அழைத்தவர் மாத்திரமல்ல, அறிவித்து அழைத்து நம்மை அவிழ்த்திருக்கிறார். அவிழ்த்தது மாத்திரமல்ல, நம்மை அலங்கரித்திருக்கிறார். அலங்கரித்த ஆண்டவரை நாம் சுமக்கிறவர்களாக, சுமக்கிற கழுதைகளாக நாம் மாறுகிற போது, அந்த காலத்தில் ஒரு பிளேடு வைப்பாங்க. ஜபாக்கெல்லாம் தெரியாது, அப்பாவுக்கு தெரியும். டோபாஸ்னு ஒரு பிளேடு உண்டு அப்போல்லாம், அந்த காலத்தில். என் வயசு ஆட்களுக்கு தெரியும், ஐயாவுக்குலாம் தெரியும் டோபாஸ்னு. அந்த பிளேடு ரொம்ப காஸ்ட்லி, சூப்பராக இருக்கும். அப்படி வச்சவனை கட் ஆகிடும். அந்த பிளேடு ரொம்ப காஸ்ட்லி, டோபாஸ்
பிளேடு பேரே டோபாஸ். டோபாஸ்னால் என்ன அர்த்தம்னா ஷார்ப் எண்டு. எப்படின்னா கழுத முதுகுல இல்லை, அதுக்கு பேர் டோபாஸ். ஆண்டவர் எப்படி உட்கார வைக்கிறான், அது கூரான கத்தி மாதிரி இருக்கும் கழுத முதுகு, அதனால ஆளுங்க உட்கார முடியாது. ஆனால் ஆண்டவர் உட்கார்றாரு எப்படி, அதுக்கு மேலே துணிகள்லாம் போட்டு ஆண்டவர் உட்காராரு. இன்னொன்று அந்த டோபாஸ் தான் கிறிஸ்டோபாஸ். அந்த கழுதைக்கு பேர் கிறிஸ்டோபாஸ். கிறிஸ்டோபர்னு யாராவது பேர் வச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்க பேர்? இயேசுவை சுமந்த கழுதை. கிறிஸ்டோபர்னா கழுதை, ஆண்டவரை சுமந்த கழுதை. இந்த அருமையான நாளில் நாம் ஆண்டவரை சுமப்பவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற ஆண்டவராய், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அதனால் நம்புகிறவர்களாய் அவருடைய வார்த்தையை நம்புங்க. நம்பி போனான். சங்கீதங்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வாசிங்க, முடிக்கலாம். நாலு 50. ஆமாங்க, யோவான் 4:50 இருக்கா? யோவான் 4:50. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எப்படி போனானா? நம்பி போனான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நம்பி போனான். நம்பணும். என் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் நம்புகிற போது அற்புதங்களை செய்கிற ஆண்டவராய், அதிசயங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்மை அறிவித்திருக்கிற ஆண்டவர், நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவர், நம்மை அவிழ்த்த ஆண்டவர், கட்டுக்களிலிருந்து எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவரை சுமக்கிறவராக இருப்போம். பெரிய வெள்ளிக்கிழமையோடு முடிந்து விடுதலை கிறிஸ்தவ வாழ்க்கை ஈஸ்வர் உண்டு. நபிகள் நாயகத்தின் கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் லிங்கனின் கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தியின் கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. ஏன் பேரறிஞர் அண்ணாவின் கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவரின் கல்லறையோ இன்று வரை திறந்திருக்கிறது. திறந்திருக்கிற கல்லறை நம்மை அழைக்கிறதா இருக்கிறது, நம்மை அறிவிக்கிறதா இருக்கிறது, நம்மை அவிழ்க்கிறதா இருக்கிறது. அவரை சுமப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.